கோல்டு நியூஸை பற்றி யாருமே பேசுறதில்லை. 2008 நடந்த விஷயம் திருப்பி நடந்துட்டு இருக்கா. 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தபோது மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா யூஎஸ்ல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு வித்துட்டு என்ன பண்ணாங்க, கோல்டு மேலே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ETF நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ETFனா என்னன்னு தெரியும். ETFல வந்து ஈக்விட்டி ETFன்னு ஒன்று இருக்கு, கோல்டு ETFன்னு ஒன்று இருக்கு. ஈக்விட்டி வந்து ஸ்டாக் சம்மந்தப்பட்டது வரும். கோல்டு வந்து நீங்கள் டிஜிட்டல் யூனிட்டாக வாங்கி வைக்கணும், ஃபிசிக்கலாக வேணாம்னா நீங்கள் கோல்டு ETF வாங்கி வைக்கலாம். அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா ஈக்விட்டி ETFலாம் மக்கள் வந்து செல் பண்ணிட்டு அதை எல்லாத்தையும் எங்கே ஏற்றுறாங்க, கோல்டு ETFல ஏற்றுறாங்க. எந்த அளவுக்கு ஏற்றுறாங்கன்னா, நீங்கள் யூஎஸ்ல எடுத்தீங்கன்னா டாப் அசட் இருக்க ஈக்விட்டி இருக்கும், அதை காட்டிலும் இது என்ன ஆகுதுன்னா மேலே வருது. அந்த அளவுக்கு மக்கள் என்ன பண்ணுறாங்க, கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது 2 நாள் கம்மியாகுது, ஆனால் அதுக்கான பாதிப்பு ஒன்று இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதையே நம்ம இப்போ பேசுகிறோன்னா, இப்போ நார்மலாக எடுத்திங்கன்னா எப்போதுமே ஈக்விட்டி ETF காட்டிலும் கோல்டு ETF வந்து 8 மடங்கு கம்மியாக இருக்கும். நீங்கள் இந்தியாவில் எடுத்திங்கன்னா 4 மடங்கு, 3லேருந்து 4 மடங்கு கோல்டு ETF வந்து எப்போதுமே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஈக்விட்டி ETF தான் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த டைம்ல சைனாலையும் அதே மாதிரி நடந்திருக்கு. என்னன்னா, மக்கள் வந்து கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்ணதுனால அது என்னாச்சு, கோல்டு ETF வந்துட்டு ஈக்விட்டி ETF காட்டிலும் டாப் அசட் இருக்க ஈக்விட்டியை காட்டிலும் மேலே போயிட்டு திருப்பி வந்திருக்கு. சரி, இதனால் என்ன பாதிப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 2008 நம்ம பார்த்தா இப்போ என்ன நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோல்டு ETF டாப் அசட் இருக்க கோல்டு ETF மேலே போயிட்டு கீழே வந்துட்டு சைனாலையும் இப்போ அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அது என்ன ஆச்சுன்னா, மக்கள் வந்து ஸ்டாக்லலாம் வித்துட்டு இதில் போட கோல்டோட ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹை, அந்த காலத்துக்கான 2011 ஆல் டைம் ஹை வரைக்கும் போகுது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $1900 கிட்ட மார்க்கெட் ரீச் ஆகுது. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அவங்க திருப்பியும் செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2015 திருப்பியும் அதை எங்கே வந்துடுனா $1000 கிட்ட வந்துடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, கோல்டு ETF வரும்போது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், ஸ்டாக்ஸில் நம்பிக்கை இல்லை, அப்போ கோல்டு எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துலையும் இது ஆல் டைம் ஹை போகலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. ஏன் கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் ஸ்டாக்ஸில் வந்து பெருசாக ஈல்டு கிடையாது. செகண்ட் ரீசன், ரியல் எஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஈல்டு கிடையாது. 3வது ரீசன், மிடில் ஈஸ்டர்னில் இப்போ வார்லாம் போயிட்டுருக்கு, ஒரு அன்சர்டன் டைம்ஸில் என்ன பண்ணுவாங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 4வது ரீசன், சைனீஸ் கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லாத தன்மைனால கூட அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது 2 கன்க்ளூஷன் வரலாம். ஒன்று வந்து பேனிக் பையிங், இன்னும் வந்து பிளான்டு பையிங். பேனிக் பையிங்னா ஏதோ ஒன்று நடக்க போகுது, அதனால பேனிக்கில் என்ன பண்ணுறாங்க, மக்கள் கோல்டு வாங்குறாங்க. செகண்ட், பிளான்டு பையிங்னாலும் கோல்டில் ஏதோ ஒன்று ஆக போகுது அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்காக கூட இருக்கலாம்.